கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய வருஷம், புதிய ஆராதனை, வருஷத்தின் முதல் ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாய் வசனம் சொல்லியிருப்பதை போல ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவருடைய காதுகள் செவி கொடுக்கிறதாக இருக்கிறது. விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுப்பார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் நீரூற்றாக மாறும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேகமாக கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நான் கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. 2025 பிறந்த உடனேயே பல சபைகள் அவர்கள் சொல்லுகிற காரியம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். விசுவாச அறிக்கை இடுகிறார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லியிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ, எதை உங்கள் வாழ்க்கையில் சொல்லிட்டு மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ, அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், சொல்லிட்டே இருந்து பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சிலர் பார்த்தா 24 மணி நேரம் சாபம் போட்டுட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு மறுபடியும் வரும். சாபத்தை விதைத்தால் சாபம் வரும். ஆசீர்வாதத்தை விதைக்கிறவனுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 38 வருஷம் ஒருவன் ஒரு குளத்தின் அருகே இருக்கிறான். அந்த குளத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், தூதனானவன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் முதலாவது அவருடைய சரீரம் அந்த குளத்தின் தண்ணீரில் படுகிறதோ அவனுக்கு விடுதலை கிடைக்கும். இதுதான் அதனுடைய ஒரு கான்செப்டாக இருக்கிறது. 38 இயர்ஸ், 38 வருஷம் ஒரு மனுஷன் அந்த குளத்து பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். எத்தனையோ மனிதர்கள் அதை கடந்து சென்றிருப்பார்கள். எத்தனையோ அவனுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருந்திருக்கலாம். 38 இயர்ஸ் ஒருவன் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறான்னா, நிச்சயம் யாராவது ஒருத்தராவது பக்கத்தில் போயிட்டு என்ன நடந்துச்சு, எதனால இந்த போராட்டம், கொஞ்சமாவது கிட்ட போய் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளலாமே, எவ்வளவோ அட்வைஸை கொடுத்துருப்பாங்க. 38 வருஷம் அவன் ஒரே இடத்துல படுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து சாதாரணமாக நடந்து அவனிடத்தில் கடந்து வருகிறான். கடந்து வரும் பொழுது அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு குணமாக வேண்டுமா என்று கேட்கிறார். அவன் நினச்சிருப்பான், இதுக்கு தானே ஐயா இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாளும் இந்த ஒரு விடுதலைக்காக தானே நான் காத்து கொண்டிருந்தேன் நினச்சிருக்கலாம். எத்தனை மனுஷன் இருக்கிறான், இவர்கிட்ட சொன்னால் என்ன நடந்துட போகுது. எத்தனையோ பேர் என்னை கடந்து போயிருக்கிறாங்க. 38 வருஷம் எத்தனை மனுஷனை பார்த்துருப்பேன், 38 வருஷம் எத்தனை ஆராதனைக்கு போயிருப்பேன், 38 வருஷம் இத்தனை வருஷமா பிறந்ததுலேருந்தே சபையில் இருக்கிறேன், பிறந்ததுலேருந்தே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், எப்படி என் வாழ்க்கை மாறும் என்று அவன் நினைத்து இருக்கலாம். ஆனால் அவன் செய்த காரியம், ஆண்டவர் கேட்ட அடுத்த செகண்ட்ல சொல்றான், ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறான். நான் அறிக்கையிடுறான், தகப்பனே என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் பிறக்க வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை சுகப்படுத்தும்படியாக, நமக்கான வாசல்களை திறக்கும்படியாக, 2025 ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக, 2025 உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாவினால் அறிக்கையிடணும், தகப்பனே
என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுங்க ராஜா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை என் கண்களால் பார்க்க, என்னுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் மாற நீர் கிருபை செய்யும் என்று உங்கள் நாவினாலே நீங்கள் அறிக்கையிடும் பொழுது வசனம் சொல்லியிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 38 வருஷம் படுக்கையில் இருந்த மனுஷன், வியாதியஸ்தனாக இருந்த ஒருவனை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார், குணமாக வேண்டுமா என்று கேட்கிறார். கண்ணை மூட்டி ஒப்பு கொடுக்கிறார். எஸ் லார்ட், எனக்கு எனக்கு விடுதலை வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்று கேட்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய நாவின் அதிகாரம் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்து விட்டு நடந்து போய் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஜனங்கள் எதெல்லாமோ தேடிட்டு போறாங்க, ஆசீர்வாதத்தை எங்கெல்லாமோ தேடிட்டு போறாங்க. ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் உங்களுடைய நாவில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய உங்களுடைய நாவில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வாய்களினால் அறிக்கையிடுங்க, தகப்பனே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா, இதை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே சொல்லி பாருங்க. 2025 உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக முடிய அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. காலை நேரத்தில் 2 காரியங்களை எப்படி நம்முடைய வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும், இந்த நாவின் அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று 2 முக்கியமான காரியங்களை வேதத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில இடங்களில் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், பேசாம இருந்தா முட்டாள் கூட எப்படி மாறுறான்? அறிவுள்ளவனாக மாறிவிடுகிறான், ஞானவானாக மாறிவிடுகிறான். சில நேரத்தில் ஆண்டவர் சில சிச்சுவேஷன்ல உங்களை அமைதியாக உட்கார வைக்கிறாருன்னா வாயை முடிச்சு அமைதியாக உட்கார்ந்துருங்க. 2025 ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க. தகப்பனே, 2025 நீங்கள் என்னை வாயை மூட்டு உட்கார சொல்கிறீங்கன்னா அமைதியாக உட்கார்ந்துடுறேன்ப்பா. யாரை குறித்தும் எந்த சூழ்நிலை குறித்தும் நான் யாரிடமும் பேச போகிறதில்ல. நீர் எனக்காக வழக்காடும் இந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமே ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. நாபாலுடைய ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை தாவீதோடு இருக்கிற ஜனங்கள் அந்த ஆடு மாடுகளை சில போராட்டங்களிலிருந்து காப்பாற்றுகிறார்கள். காப்பாற்றிட்டு நாபால் சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு போயாச்சு இப்போ ஆடு மாடுகள் எல்லாம். ஒரு நாள் தாவீது ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறார். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். சவுலுக்காக பயந்து ஓடி திரிந்து கொண்டிருக்கிறார். சவுல் எப்படி தாவீதை கொலை செய்யலாம் என்று அவன் தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுறது போல வேட்டையாடிட்டு இருக்கிறான். நாபாலுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அவளுடைய பேர் அபிகாயில். இந்த நாபால் இடத்துல அவன் ஆட்களை அனுப்புகிறான், சில காரியங்கள் எனக்காக செய்ய வேண்டும். ஆனால் இவன் ரொம்ப கோபக்காரன். நாபால் தாவீதுக்கு ஒரு காரியத்தையும் செய்யலை. தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு அவன் நினைக்கிறான், எப்படியாவது நாபாலை தீர்த்து கட்டிடணும், நாபாலுடைய லைஃப்பை ஒழிச்சிடணும். ஏன்னா நான் அவனுக்கு உதவி செய்திருக்கிறேன், அவனுடைய ஆடு மாடுகளை நான் காப்பாற்றி இருக்கிறேன், என்னுடைய வேலைக்காரர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் துன்பத்தில் இருக்கும் பொழுதோ, நான் துயரத்தில் இருக்கும் பொழுது அவன் என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லையே, உதவிக்காக நின்றேன் ஆனால் உதவி கூட செய்யவில்லையே என்று ஒரு பயங்கர ஒரு ஆக்ரோஷத்தோடு இருக்கிறார். இந்த விஷயத்தை நாபாலுடைய மனைவி அபிகாயில் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுட்டு ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க. இந்த நாபால் கிட்ட இந்த காரியத்தை சொன்னான், அவன் நிச்சயமா செய்ய விட மாட்டான். நாபால் கிட்ட இந்த காரியத்தை ஷேர் பண்ணா
நிச்சயமா தாவீதுக்கு உதவி செய்ய விட மாட்டான். அப்படி உதவி செய்யாமல் போனால் நிச்சயமா என்னுடைய புருஷனை தாவீது கொன்று விடுவான் என்று யோசித்து அமைதியா இருக்கிறான். அபிகாயில் அமைதியா இருந்துட்டு ஒரு காரியத்தை பண்றா, யாருக்கும் தெரியாம தாவீதுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கிறான். இதனால வசனம் சொல்லுகிறது, நாபாலுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. சில நேரங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை உயர்த்துகிறார். சில இடத்துல அமைதியா இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். பேசாதிருந்தால் மூடன் கூட ஞானவானாய் மாற்றப்படுகிறான். ஒரு பார்பர் ஷாப்புக்கு ஒரு சின்ன பையன் போவான். போகும் பொழுது இந்த பார்பர் என்ன பண்ணுவாருன்னா, முடி வெட்டுறவர் அங்க இருக்கிற கஸ்டமர்கிட்ட சொல்லுவாரு, இந்த சின்ன பொடி பயலை போல முட்டாள் இந்த உலகத்துல கிடையாது அப்படிம்பார். உடனே எல்லாரும் கேட்பாங்க, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? ஒன்று அவர் சொல்றாரு, வாயே திறக்க மாட்டான், இந்த பையன் பேசவே மாட்டான், அமைதியாகவே தான் இருப்பான். ஒன்று அவங்கெல்லாம் கேட்குறாங்க, அது நல்லது தானே, அமைதியாக இருக்கிறது நல்லது தானே, சரி நீங்கள் எப்படி முட்டாள் என்று சொல்லுகிறீர்கள், நிரூபித்து காட்டுங்கள் என்று கேட்டார்கள். ஒன்று அவன் சொன்னான், இப்போ பாருங்க, உங்களுக்கு முன்னாடியே இவன் ஒரு முட்டாள் என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி 5 ரூபாய் காயின் ஒன்றை எடுத்தான். 5 rupees காயின் ஒன்றை எடுத்தான், ஒரு 2 rupees காயின் எடுத்தான். ரெண்டுமே அவனுக்கு முன்பதாக வைத்து விட்டு சொன்னான், தம்பி இதில் எது வேண்டுமோ நீ எடுத்துக்கொள்ள என்று சொன்னான். உடனே அந்த பையன் பார்த்தான், 2 rupees காயின் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டான். நாம இருந்திருந்தால் ஒருவேளை நம்ம எண்ணி இருக்கலாம், 5 rupees காயினை தான் எடுத்திருப்போம். ஏன்னா அதுதான் உயர்வானது, ஏனென்றால் அதுதான் வேல்யூவில் கூடுதல். அந்த 5 rupees விட்டுட்டு அவன் அந்த 2 ரூபாவை எடுத்துட்டு போறான். உடனே சொல்றான் அந்த பார்பர், எல்லார்கிட்டையும் சொல்றாரு, பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னது எவ்வளவு சரி, அந்த பையனுக்கு அறிவே கிடையாது, அவனுக்கு புத்தியே இல்லை, அதனால தான் 5 ரூபாய் இருந்தாலும் 2 ரூபாவை எடுத்துட்டு போறான், அவன் ஒரு முட்டாள் என்று சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அந்த சின்ன பையன் அந்த கடைக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த கஸ்டமர் கிட்ட அவர் இதே போலதான் செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பையன் 2 ரூபாய் காயினை வாங்கிட்டு வெளியே போறான். சரி இவன் என்னதான் செய்யறான்னு பார்க்கறதுக்காக பின்னாடி நடந்து போறார். நடந்து போகும் பொழுது இந்த 2 ரூபாய் காயினை கொண்டு போய் அவன் ரொம்ப அழகான ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவன் கிட்ட வந்து கேட்டார், எப்பா தம்பி, நான் உன்னை பல முறை பார்த்துருக்கிறேன், 5 ரூபாய் காயின் எடுக்கிறதுக்கு பதிலா 2 ரூபாய் காயினை நீ எடுக்கிற, எதனால 2 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்டார். உன்னை முட்டாள்னு சொல்றாங்களே, ஏன் 2 ரூபாய் காயினை மட்டும் எடுத்துட்டு வர அப்படின்னாங்க. அந்த சின்ன தம்பி ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு வார்த்தை, அங்கிள் வேற ஒன்றும் இல்லை, நான் 5 ரூபாய் காயினை எடுத்துட்டேன்னா அதற்கு பிறகு அந்த மனுஷன் இந்த போட்டியை எனக்கு வைக்கவே மாட்டாரு, 2 ரூபாய் எடுக்கிறதுனால இதுவரைக்கும் ஸ்டாப் பண்ணாம அவர் இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இதனால ஒவ்வொரு முறையும் நான் ஹேர் கட் பண்ண வரும் பொழுது வீட்டுக்கு போகும்போது நல்ல ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போறேன் அப்படின்னா. இவர் நினைச்சாரு, அந்த பார்பர் முட்டாளா இல்லை இந்த சின்ன பையன் முட்டாளான்னு யோசித்தார். சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறது ஞானத்தை பிறக்க பண்ணும், சில நேரத்தில் மௌனமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவனுடைய சமூகத்தில் எத்தனை போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே இந்த யுத்தம் என்னுடையதல்லப்பா உங்களுடையது. மௌனமாக இருக்கிறேன். யோசபாத்து போருக்கு போகும் பொழுது கலக்கத்தோடு போகிறான், நெருக்கத்தோடு போகிறான், பிரச்சனைகளோடு எப்படி வின் பண்ண முடியும், எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டா வர்றாங்களே, எல்லாரும் என்னை எதிர்த்து வருகிறார்களே, என்ன செய்வதென்று முடிவு எடுக்கிறான். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களை அவன் முன்பதாக நிறுத்துகிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த போராட்டத்தில் தேவன் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். சில நேரத்தில் மௌனமாக இருந்துருங்க. சில நேரத்தில் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, உன் கோபத்தெல்லாம் அடக்கி கொண்டு, வைராக்கியத்தை அடக்கி கொண்டு, என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு, என் பாரத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு, என் பிரச்சனைகளை மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. கண்ணீரோடு கேட்டு பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, அமைதியாக இருக்கிறதுனால நீங்க முட்டாளா இருக்கலாம், இந்த உலகத்துல படிப்பறிவில் மோசமா இருக்கலாம், ஒருவேளை ஆள்பலத்துல தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், அந்தஸ்துல ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை கூட
ஆண்டவர் ஞானவானாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மாற்றணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே என்னை நான் அமைதிப்படுத்துகிறேன் அப்பா, நாவை அடக்கி கொள்கிறேன். வீணான பேச்சு 2025 என் வாயில வருவதில்லை. 2025 தவறான வார்த்தை என் வாயில வர்றதில்லை. 2025 உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், நீர் விரும்பத்தகாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளியே வருவதில்லை. ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் 2024 உங்களை முட்டாள்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ 2025 உங்களை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பேசாதிருப்பது முட்டாளை கூட ஞானவானாக மாற்றுகிறது. வேத புஸ்தகம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப அழகாக ஹேண்டியாக கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப கைகளில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உண்மையாக நடந்த காரியங்களெல்லாம் விவரித்து எழுதியிருந்தால் நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் நமக்கு பத்தாது. அவ்வளவு நிறைய காரியங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு இருக்கிறார். இந்த விடுபட்ட காரியங்களெல்லாம் தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லுகிறார்கள், அதிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டி விட்டு நான் அடுத்த காரியத்திற்கு நேராக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு முறை இயேசுவும் சீஷர்களும் அவர்கள் நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, சீஷர்களுக்கு என்ன வேலைன்னா, பேதுருக்கு முக்கியமான ஒரு ஜாப் ஆண்டவர் கொடுத்திருந்தார், இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, யாராவது ஒருவர் கொஞ்சம் பழங்கள் அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்பங்கள் கொடுப்பாங்கன்னா அது 13 பங்கு போடணும். 12 சீஷர்கள், 1 இயேசு கிறிஸ்துவுக்கு, மொத்தம் 13 பங்கு போட்டு அதை பிரித்து கொடுக்கறதான் பேதுருக்கு வேலை. ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிஸ்டர் வந்து கொடுக்குறாங்க, கை நிறைய திராட்சை பழம், ஒரு கூட நிறைய திராட்சை பழத்தை கொண்டு வந்து இயேசுவிடத்துல கொடுக்கிறார்கள். எப்பவுமே என்ன பழக்கம், கிடைச்சா 13 பங்கு வைக்கணும். இயேசு கிறிஸ்து வாங்கிட்டு அதை பேதுரு கையில கொடுப்பார். ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வாங்கிட்டு அவர் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல இருந்த பேதுருக்கு எல்லாருக்கும் பயங்கர கோபம் வந்துட்டு, எல்லாரும் பயங்கர கோபத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இவ்வளோ பசியோடு இருக்கிறோம், நாங்களும் இவ்வளோ தூரம் நடந்து வர்றோம், இந்த இயேசு கிறிஸ்துக்கு அறிவு இருக்குதா? இந்த இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி பண்றாரு? பேதுருலாம் உள்ளத்துக்குள்ள அப்படி அவ்வளோ கோபத்தோடு இருந்திருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒத்தையில சாப்பிட்டு முடிச்சிட்டார். ஆனால் நம்ம சீஷர்கள் 12 பேரும் உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் பசியாக தானே இருக்கிறோம், நமக்கும் இப்படி இந்த பிரச்சனையோடு தானே இருக்கிறோம், நம்ம போட்டு இப்படி பாடாப்படுத்துறாருன்னு இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த கூட்டங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பேதுரு தனியாக போகிறார் இயேசுக்கிட்ட. இயேசுக்கிட்ட போய் கேட்குறாரு, இயேசுவே, எல்லா நாளும் பழக்கம் 13 பங்கு நம்ம வாழ்க்கையில், 13 பேர் சேர்ந்து போகிறோம், சேர்ந்து வரோம், சாப்பிட்டா சேர்ந்து சாப்பிடணும், இதுதான் நமக்கு கணக்கு. ஆனால் எங்களெல்லாம் விட்டுட்டு அமைதியாக ஒத்தையில தின்னு காலி பண்ணிட்டீரே அப்படின்னு கேட்குறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறாரு, அப்பா, நான் சில நேரத்தில் மௌனமாக இருப்பதற்கு காரணம் உண்டு. உனக்கு சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருப்பதில் ஒரு சித்தம் உண்டு என்று சொல்லுகிறான். என்னவென்று கேட்டான். அப்பொழுது சொன்னார், அந்த திராட்சை பழம் புளிப்புள்ளதாக இருந்தது. ஒருவேளை அதை உன்னுடைய கரங்களில் கொடுத்திருப்பேனே ஆனால் நீ சபித்திருப்பாய், கொடுத்த சிஸ்டரை நீ சபித்திருப்பாய், அதனால தான் அமைதியாக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நேரத்தில் வாயை முடிச்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவர் சிலர் ஆசீர்வாதத்தை தள்ளி போடுறாரா, தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு மேலே கோபப்படாமல், தகப்பனே நீ செய்தது நன்மைக்காகப்பா, ஆண்டவரே இந்த வாசல்கள் நீர் அடைத்து வைத்திருப்பேர் ஆனால் நன்மைக்காக முடிய பண்ணிடுவப்பா, நீர் சில நேரத்தில் வாசல்களை பூட்டி வச்சிருப்பீங்கன்னா நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்கன்னா என் வாழ்க்கையில் நீங்கள் துரோகம் பண்ண மாட்டீங்க, என் வாழ்க்கையில் நீ நன்மை செய்வீர். அமைதியாக தேவனுடைய சமூகத்தில் துதித்து பாருங்கள். நிச்சயமாய் 2025 உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க, எதிர்பார்க்காத சந்தோஷத்தை, எதிர்பார்க்காத நன்மையை உங்கள் வாழ்க்கையில் அருள தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், பேசாதிருந்தால் மூடன் கூட ஞானவான் என்று அழைக்கப்படுகிறார். 2வது ஒரு காரியத்திற்குள்ளே
நான் கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் உங்களை குறித்து எத்தனையோ பொய்களை சொல்லி அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில இதுதான் நடந்துட்டு இருக்குது. நீங்க உண்மையா வாழ்ந்துருக்கிறீங்க, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்றீங்க, யாரிடத்துலையும் பொய்யை நீங்க சொல்லல, உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமா பொய் சாட்சி சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா பயங்கரமான காரியங்களை செய்தாங்களோ அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. அவன் வாழ்க்கையில போராட்டம் ஒரு நாள் வரும். அன்னைக்கு உண்மையா இருக்கிறீங்கல்ல, நீங்க உண்மையா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுப்பார். எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ பேர் எனக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எவ்வளவோ காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்திலெல்லாம் இன்னைக்கு பிரச்சனைகள் தான் இருக்கிறது. வெளியே பார்க்க எப்படியோ இருக்கிறாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள சமாதானத்தை இழந்து, வீட்டுக்குள்ள நிம்மதியை இழந்து, புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து குடும்பமே சிதறுண்டு போய் இருக்கிறது. வெளியே பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனா உண்மை உள்ளவனோ வேத புஸ்தகத்தை சொல்லியிருக்கிறது, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். பொய் பேசிட்டு நடக்கிறவன் இந்த உலகத்துல ஒருவேளை நல்லா இருக்கிறது போல தெரிவாங்க. பொய்யாக நடக்கும் பொழுது இந்த உலகம் அவங்கள உயர்த்தி வைத்திருக்கும். ஆனா உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். நீங்க தேவனுடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணுங்க. தகப்பனே, உண்மையாக வாழ்வேன்ப்பா, சமூகத்துல உண்மையாக வாழ்வேன் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நாவல பொய் வெளியே வராது. ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அவர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு ஜெயின் துறவி ஒருவர் இருந்தார். அவரிடத்துல நிறைய சீஷர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒருத்தன் மட்டும் பயங்கரமான ஆளு, இல்லாத பொல்லாத கதைகள்லாம் பேசி பயங்கரமா பொய் கதைகளே பேசிக்கிட்டு இருப்பான். எத்தனையோ முறை இவர் நம்ம துறவி அவங்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு, எப்பா நீ தெரிந்திரு, பொய்யெல்லாம் பேசாதப்பா, எவ்வளவு நாள் தான் இப்படி பொய் சொல்லிட்டு இருப்ப, பொய் உன் வாழ்க்கையில உயர்வை கொடுக்காதுன்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு. அவன் கீழ்ப்படியவே இல்லை. ஒரு நாள் முடிவெடுத்தார். ஒரு நாள் அவன் கையில ஒரு சாக்கு பையில நிறைய காட்டன், நிறைய பஞ்சுகளை வைத்து கெட்டி அவனிடத்துல கொடுத்தான். அவன் பார்த்துட்டு கேட்டான், ஐயா எதற்கு இது என்னுடைய கரங்களை கொடுத்தீர்கள் என்று கேட்டான். ஒன்று அவர் சொன்னாரு, வேற ஒன்றும் இல்லை, இந்த பையை எடுத்துட்டு, இந்த சாக்கு துணியை எடுத்துட்டு இந்த ஒரு ஊருக்குள்ள நீ கடந்து போ என்று சொன்னான். சரியா நான் போறேன் அப்படிங்கிறான். போயிட்டு என்ன பண்ணணும், யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறான். உன்னை இவர் சொல்றாரு, அங்க இருக்கிற பஞ்சுகளை உன் கையில எடுத்து துண்டு துண்டாக பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பறக்க விடு அப்படின்னாரு. இவன் போகும்போது அழகா சந்தோஷமா அந்த பஞ்சு எல்லாம் எடுத்து பிச்சு அழகா பறக்க விட்டுட்டு இருக்கிறான். இந்த பஞ்சு அழகா பறந்து கொண்டே இருக்கிறது. போயிட்டே இருக்கிறான். அந்த பை காட்டன் எல்லாம் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த துறவியை பார்க்க வருகிறான். வந்து சொல்றான், ஐயா நீங்க சொல்றத பெர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்க சொன்னதை ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லா பஞ்சையும் எடுத்து தூர போட்டேன் அப்படின்னா. மறுபடியும் அவர் அவனை பார்த்து சொன்னார், அதே சாக்கு பைய கையில கொடுத்துட்டு நீ பிச்சு போட்ட பஞ்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னா. இவன் போனா, எடுத்துடலான்ட்டு போனான். ஆனா பையில கொஞ்சம் கூட நிரம்பலை. மறுபடியும் வெறுமையான பையோட துறவியை பார்க்க வந்தான். உன்னை துறவி அவனை பார்த்து சொன்னாரு, தம்பி நீ சொல்ற பொய்கள் இதே போலதான், யார்கிட்ட போகும், எப்படி போகும், எங்க போகும் கண்டே பிடிக்க முடியாது. நீ சொன்னதை திருப்பி எடுத்துக்கலாம்னு நினைச்சா அதுவும் முடியாது. நீ சொல்ற பொய் இப்படிதான் உலகத்துல பரவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் குறித்து நீ குற்றம் சாட்டுகிற பொய்யான குற்றச்சாட்டுகள் இந்த உலகத்துக்குள்ள இப்படிதான் போயிட்டு இருக்குது. நீ ரீகலெக்ட் பண்ணவே முடியாது. அதனால இன்னையிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை செய், பொய் இல்லாத வாழ்க்கை நீ வாழணும்னு சொல்லி கொடுத்தார்.
அன்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான், நம்ம பொய்யில்லாத வாழ்க்கையை வாழணும், உண்மையாக வாழணும், யாரை குறித்து குறை சொல்லக்கூடாது, எந்த மனுஷனை குறித்து குறை சொல்லக்கூடாது, உண்மையாக வாழுவோம் என்று முடிவு எடுத்தானாம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் எத்தனையோ முறை தவறுதலாக ஒருவேளை கடந்த நாட்களில் யாரோ குறித்தாகவோ பொய்யான குற்றச்சாட்டுகளை, பொய்யான தேவையில்லாத காரியங்களை நாம் சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட பொறுத்தனா பண்ணுங்க, தகப்பனே, பொய்யான காரியங்கள் என் நாவில் வருவதில்லை, பொய்யான வார்த்தைகள் என் வாயில் வருவதில்லைப்பா. 2025 நான் பொருத்தனை பண்ணுறேன், என் ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவோடு நெருக்கமாக இருந்த ஒரு சீஷன் உண்டு. அவனுடைய பேர் யூதாஸ் காரியோத். 30 வெள்ளிக்காசுக்காக தேவனை, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய முத்தத்தினால பொய் சாட்சி பொய்யாக காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்து விட்டு சந்தோஷமா போயிட்டான். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுகிறது போல, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்புவதே இல்லை. வாழ்க்கை சிதறுண்டு போனது. யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கை முடிவை பார்க்கும் பொழுது அவன் செத்து போனான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்க்கை ஒரு மோசமான நிலைமையில போய் முடிந்தது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இவனுக்கு எதிராக பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா நான் சூப்பராக வாழ்ந்துடலாம், இவனுக்கு எதிராக இப்படி பேசிட்டோன்னா நான் நல்லா வாழ்ந்துடலாம். எதை விதைக்கிறாயோ அதையே உன் வாழ்க்கையில் அறுக்கிறாய். எதை அடுத்தவங்களுக்கு செய்றியோ அது உன்னுடைய வாழ்க்கையில திரும்ப வரும். தேவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எதை நீ விதைக்கிறாயோ அதையே அறுக்க போகிறாய். மற்றவர்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி கொண்டிருப்பாய், ஆனால் நிச்சயமா அது உன் வாழ்க்கையில ரிப்பீட் வரும்பொழுது தாங்க முடியாது. அதனால் இன்னைக்கு பொருத்தனை பண்ணிருக்க 2025 ஆண்டவரே, பொய்யான காரியங்கள் என் வாழ்க்கையில வர்றதில்லை. இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைக்கு போறாங்க, பார்க்கறதுக்கு வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் பேண்ட், வெள்ளை சாரி, கையில் வைத்திருக்கிற பைபிள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பொய்யோடு வாழ்வாயானால், பொய்யான சிந்தையோடு, தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஆக்கினைக்கு தப்புவதில்லை. மனுஷனுடைய கண்களை மறைத்து விடலாம், மனுஷனுக்கு முன்பதாக நீ பெரிய ஒரு மனுஷனை போல பேசிக்கொண்டு தெரியலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற மிக தெளிவான காரியம், ஆக்கினைக்கு நீங்கள் தப்புவதில்லை. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது, தேவனுடைய தீர்ப்பு வரும் பொழுது ஒருத்தனும் பிழைக்க போறதில்லை. அதனால் 2025 முதல் வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, நான் இனி இப்படிப்பட்ட தவறுகளை, இப்படி நாவினால நான் இப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்ய போறதில்லப்பா. உண்மையாக வாழுவேன். பொய்யான காரியங்களையோ, பொய்யான வார்த்தைகளையோ, தீமையான காரியங்களையோ நாவில் பேச மாட்டேன். தேவனுடைய சமூகத்தை பொருத்தனை பண்ணும் பொழுது நிச்சயமாய் 2025 நம்முடைய வாழ்க்கையில சுகமாக மாறும். 2025 செழிப்பாக மாறும். துக்க நாட்களை தேவன் மாற்றுவார். சமாதானத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பார். முட்டாள் என்று சொல்லி கொண்டிருந்த உலகம் உங்களை அறிவுள்ளவன் என்று சொல்லும். மூடன் என்று சொன்ன உலகம் உங்களை வியந்து திரும்பி பார்க்க அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்துவார். சிறைச்சாலையின் கட்டுகள் உடையும், போராட்டங்கள் மாறும். தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த 2 காரியங்களையும் பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, பொய் சொல்ல மாட்டேன்ப்பா. தேவையில்லாத இடத்துல நீர் விரும்பாத வார்த்தைகளை நான் பேசுவதில்லை. என்னை அடக்கி கொள்கிறேனப்பா, தாழ்த்தி கொள்கிறேன். உடைய கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளும், பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளும் என்று அறிக்கையிட்டு பாருங்கள். 2025 முழுவதும் உங்களை பாதுகாக்க, ஆசீர்வதிக்க தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார்.